மலேசியாவில் காற்றின் தரம் கணிசமாக மேம்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணி வரையிலான நிலவரப்படி 68 கண்காணிப்பு நிலையங்களிலும் காற்று மாசுபாடு குறியீடு API அளவுகள் மிதமான அல்லது நல்ல நிலையில் பதிவாகியுள்ளதாக சுற்றுச்சூழல் இலாகா DOE அறிவித்துள்ளது. அண்மையில் நிலவிய வறண்ட கால நிலை, காற்று மாசுபாடு பிரச்சினைகளை தொடர்ந்து தற்போது காற்றின் தூய்மை மேம்பாடு அடைந்துள்ளது. இருப்பினும் சுற்றுச்சூழல் இலாகா இயக்குனர் ஜெனரல் டத்தோ வான் அப்துல் லத்தீப் வான் ஜஃபார் கூறுகையில், சபா, சரவாக், பஹாங் மாநிலங்களில் தீச்சம்பவங்கள் ஏற்படுவதற்கான சில முக்கிய பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எனவேதான் தீச்சம்பவங்களை தடுப்பதற்கு 24 மணி நேர கண்காணிப்பு, ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக தோட்டப்பகுதிகள், காய்ந்த நிலப்பரப்புகள் போன்ற இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் டத்தோவான் கூறினார். மேலும் நாட்டில் புகை மூட்டத்திற்கு முக்கிய காரணமாக அமையும் திறந்தவெளி காடுகள் எரிப்பு, குப்பைகள் எரிப்பு போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக 1974ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.